வணக்கம். நாம இன்னைக்கு 9வது அத்தியாயமாக அடுத்த பிளாக்ஸ் கால்ஸ் அதோட ஃபார்முலாவை பார்க்க போறோம். நம்ம இன்னும் 8 அத்தியாயம் ஆப்ஷன்னா என்ன? அதில கால் புட்டுன்னா என்ன? அதோட அடிப்படைகள், அதோட இருக்கக்கூடிய காரணிகள், பிரிமியம் லாஸ்ட்டா பார்த்த வகுப்புல நம்ம பிரிமியம்னா என்ன? அந்த பிரிமியத்த பாதிக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன? அப்படின்னு சொல்லி ஒரு 6 இத பார்த்தோம். டீட்டெயிலா பார்த்தோம். அதற்கு அடுத்து அந்த பிரிமியத்த கால்குலேட் பண்ண, இம்பல்சிவ் வேல்யூ கால்குலேட் பண்ண ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. அதுக்கு பேரு பிளாஸ்கால் மாடல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அத என்னென்ன எப்படி வந்துச்சுன்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம திருப்பி அந்த ஃபார்முலாக்குள்ள போலாம். 1973ல 2 பேர் 2 பொருளியல் விஞ்ஞானிங்க சேர்ந்து இந்த ஃபார்முலாவ கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஒருத்தர் ஃபிஷர், பிளாக் அண்ட் மேரான் ஸ்கால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 2 பேருங்க அவங்க. அவங்களுக்கு உதவி பண்ண ராபர்ட் பெர்டான் அப்படின்றவரு அவங்களுக்கு உதவி செஞ்சார். இவங்க 3 பேர் சேர்ந்து தான் இந்த ஆப்ஷன எப்படி அதுக்கு பிரிமியத்த உருவாக்குறது, பிரிமிய விலைய நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஒரு ஃபார்முலாவ டிரைவ் பண்ணாங்க. அது என்னன்னா, கால் ஆப்ஷன் பிரைஸ் அதுக்கு பார்த்தீங்கன்னா, என் பை டி1 மைனஸ் கே இ பவர் ஆஃப் ஆர் டி இன்டு என் டி2 அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கான விளக்கம்லாம் கீழே வரும். ரொம்ப குழப்பிக்காதீங்க. இது நமக்கு தேவையில்ல. இது அடிப்படை. இது தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும்தான். இத நம்ம கால்குலேட் பண்ண போறதில்ல. ஆல்ரெடி நமக்கு சிஸ்டத்திலேயே கால்குலேட் ஆகி வந்துரும். நம்மளுடைய புரோக்கர்ஸே கால்குலேட் பண்ணி தருவாங்க. இது எப்படி நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இத நம்ம சொல்றோம். இது எப்படி ஆப்ஷன் பிரைஸ் மூவ் ஆகுது, எப்படி அது மாற்றம் அடையுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இத நம்ம இந்த ஃபார்முலா சொல்றோம். அடுத்து புட் ஆப்ஷன் பிரைஸ் பி இஸ் ஈக்குவல் டூ கே இ பவர் ஆஃப் ஆர்டி ஆர்டின்னா அதான் அது தீட்டா இன்டு என் இன்டு மைனஸ் டி2 மைனஸ் எஸ் இன்டு என் மைனஸ் டி1 இதை சொல்றாங்க. இங்க எஸ்ங்கிறது ஸ்பாட் பிரைஸ், இன்றைய சந்தை விலை. ஸ்பாட் பிரைஸ் நிஃப்டி இருக்குல்ல, அதோட விலை. கே ஈக்குவல் டு ஸ்ட்ரைக் பிரைஸ், ஒப்பந்த விலை. நீங்க எந்த இடத்துல வாங்க போறீங்களோ, ஆப்ஷன் வாங்குறீங்களோ அதோட சொல்றாங்க ஒப்பந்த விலை கே அப்படின்றது. ஆர்ன்றது ரிஸ்க் ஃப்ரீ ரேட், வட்டி விகிதம் ஆண்டுக்கு. அது ரிஸ்க் ஃப்ரீ. அது டி இஸ் ஈக்குவல் டு டைம் டு எக்ஸ்பிரி, ஆண்டுகளில் 30 நாட்கள், 30, 365 அப்படின்ட்டு வரும். அது 30 நாட்கள் அந்த டைம் எக்ஸ்பிரி, அந்த தீட்டா வேல்யூ எவ்வளோ கரையுன்றத குறிக்கிறது. டைம் டு எக்ஸ்பிரி. இந்த சிம்பிள் இருக்குல்ல, 0 போன்ற சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, கியூ, நம்ம கேபிட்டல் கியூ மாரி இருக்கு. இது வாலட்டாலிட்டி, நிலையற்ற தன்மை. ஆண்டுக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது நம்ம ஐவியில் பார்ப்போம். அதுதான் ஐவியை தான் சொல்றாங்க. நிலையற்ற தன்மை, வாலட்டாலிட்டி தான் சொல்றாங்க. என் பவர் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் 0 to 1 இடையே மதிப்பு. அது நம்ம டெல்டா, காமா, தீட்டா, வேகா இதுக்கெல்லாம் பிரித்து கொடுக்குறாங்க இல்லைங்களா. இப்போ சார் சொன்னார் இல்லைங்களா, நம்ம டெல்டா 0.5 இருக்கும், புட்டுக்கு காலுக்கும் மைனஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைங்களா. அதான் அந்த டெல்டா வேல்யூ. அந்த வேல்யூ 0 to 1 முடியும். அதாவது ஸ்பாட்டில் ₹1 அந்த ₹1 மூவ் ஆச்சுன்னா அந்த ₹1 அந்தந்த இந்த மணி அடுத்த மணி இது அவுட் ஆஃப் மணி. இதை எப்படி பிரித்து டிவைட் பண்ணுன்றதை அதை சொல்லுதுங்க. கீழே அதோட விளக்கத்தை பார்க்கலாம். இ ஏலர் நம்பர். ஏலர் நம்பர்னா 2.7. இது ஒரு கான்ஸ்டன்ட், 2.718. டி இஸ் ஈக்குவல் டு இன் பிராக்கெட் இன் எஸ் டிவைடட் பை கே. அதாவது இதுனா ஸ்பாட்டு சொன்னாங்க இல்லையா, ஸ்பாட் பிரைஸ் அண்ட் ஸ்ட்ரைக் பிரைஸ். இது ஸ்பாட் பிரைஸ் டிவைடட் பை ஸ்ட்ரைக் பிரைஸ் பிளஸ் ஆர். ஆர்னா என்ன சொன்னோம் நம்ம இங்கே, ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு பிளஸ் வாலட்டாலிட்டி Q2. வாலட்டாலிட்டி பர்சன்ட் Q2 அதை போடுறாங்க. பை டிவைடட் பை 2. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா இது டிவைடட் 2 இன் தீட்டா, டைம் ஃபார் எக்ஸ்பிரி, டைம் டு எக்ஸ்பிரி, ஆல் டிவைடட் வாலட்டாலிட்டி ரூட் ஆஃப் டி, டைம் டு எக்ஸ்பிரிஸ் போட்டிருக்காங்க. டி2ன்றது என்னன்னா சீக்வல் டு டி1. இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணி உங்களுக்கு வர ஆன்சரை மைனஸ் திருப்பியும் வாலட்டாலிட்டி ரூட் ஆஃப் டி.
அதால வந்து நீங்க வந்து கழிச்சீங்கன்னா D2 உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஃபார்முலா கணக்கிட வேண்டாம். ரூல்ஸ் தானாகவே செய்யும். இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி செய்யும்னு சொல்றாங்க. இது ஜஸ்ட் தெரிஞ்சு எப்படி நடக்குது, என்ன ஃபார்முலான்றது தெரிஞ்சுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். அடுத்தது பிளாஸ்கல் எளிய விளக்கம். 5 இன்புட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்புட் என்ன, எங்கே, எப்படி அப்படின்றத அது எப்படி அந்த ஃபார்முலா வந்து எங்க எப்படி நடக்குதுன்றத அங்க பார்ப்போம். எஸ் ஸ்பாட் பிரைஸ் இன்றைய சந்தை விலை. என்எஸ்சி லைவ் ஜெரோதா கைட் அது நம்ம புரோக்கர்ல கிடைக்கும்னு சொல்றாங்க. அது எது வேணாலும் இருக்கலாம். நேரடி தாக்கம். கே ஸ்ட்ரைக் பிரைஸ். கே வந்து என்னன்னா ஸ்ட்ரைக் பிரைஸ், ஒப்பந்த விலை, ஆப்ஷன் செயினில் தேர்வு. நீங்க வந்து எங்க செய்வீங்க? ஆப்ஷன் செயின்ல வந்து ஓஐல வந்து ஆப்ஷன் செயின்ல வந்து நீங்க இத தேர்வு செய்வீங்க. நான் அத பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீங்க. அதுல வந்து ஐடிஎம், ஏடிஎம், ஓடிஎம் நிர்ணயம். அதுல தான் வந்து உங்களுக்கு பிரிமியத்துல இருந்து எங்க தாக்கும் ஐடிஎம், ஓடிஎம்னு பார்த்து இருக்கும். அந்த மாரி. டி டி ஃபார் டைம். எத்தனை நாட்கள் மீதம்? எக்ஸ்பைரிக்கு எவ்வளவு நாள் இன்னும் முன்னாடி இருக்கும் அப்படின்றத சொல்றது. எக்ஸ்பைரி டேட் கணக்கு. அது என்ன எக்ஸ்பைரி டேட்டோ அந்த எக்ஸ்பைரி டேட் கணக்கு. அதிக டைம் சீக்வல் டு அதிக பிரீமியம். தாக்கம் என்னன்னா அதிக நேரம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதிக பிரீமியமா இருக்கும். அததான் சொல்றாங்க. வாலட்டாலிட்டி. ஐவி இந்தியா விக்ஸ் அடிப்படையில். எங்க இந்த வாலட்டாலிட்டி எப்படி முடிவு செய்யப்படுதுன்னா, நம்ம அதான் ஐவி மைனஸ் இந்தியா விக்ஸ். அதுதான் இந்தியா விக்ஸ தான் அவங்க சொல்றாங்க. அடிப்படையில இந்தியா விக்ஸோட அடிப்படையில இந்த வாலட்டாலிட்டி முடிவு செய்யப்படுது. ஆப்ஷன் செயினில் ஐவி காலம். நீங்க எங்க பார்க்கணும்னா, ஆப்ஷன் செயின்ல ஐவின்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்துல பார்க்க சொல்றாங்க. மிகப்பெரிய தாக்கம். இது வந்து என்ன பண்ணும்னா, இதோடைய மாற்றம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பிரீமியத்த வந்து மிகப்பெரிய மாற்றத்த உண்டாக்கும். தாக்கத்த உண்டாக்கும். ஆர் ரேட். ஆர்பிஐ ரெப்போ ரேட். ஆர்பிஐ வெப்சைட், என்எஸ்சி எங்க எங்க பார்க்கலாம்னா, உங்களுக்கு ஆர்பிஐ வெப்சைட்ல கிடைக்கும், என்எஸ்சில கிடைக்கும். சிறிய தாக்கம். ஒரு சின்ன தாக்கத்த உருவாக்கும். இது யாருக்குன்னா இன்ஸ்டிடியூஷன் பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இது பெரிய தாக்கம் உண்டாக்கும். பிளாஸ்ட் கால் நடைமுறை பயன்பாடு. கணக்கு உதாரணம். இப்போ கேள்வி நிஃப்டி 22,000 சியின் ஃபேர் வேல்யூ என்ன? இப்போ 22,000 ஸ்பாட் இருக்கு இல்லைங்களா? நிஃப்டியோட அதோட ஃபேர் வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் வந்து 22,000, ஸ்ட்ரைக்கும் 22,000 தான் கொடுத்துருக்காங்க. டைம் வந்து 30 நாள் கொடுத்துருக்காங்க. ஸோ 30 டிவைட் பை 365 0.0822 ஆண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆண்டுக்கு வேலட்டாலிட்டி 15%. அது எப்படி எடுத்துக்கணும்? நம்ம 0.15ன்னு எடுத்துக்கணும். 15% அதை நம்ம எடுத்துக்கும் போது பாயிண்ட்ல எடுத்துக்கணும். 0.15 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். ரேட் வந்து 7%. அதை 0.07ன்னு எடுத்துக்கணும். அதை நம்ம 100 பர்சன்டேஜ் நம்ம 100ல தானே போடுறோம் இல்லைங்களா? அதனால அப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க. கால்குலேஷன் சென்சிபிள் டூல் பயன்படுத்தலாம். எப்படின்னா, அதை அங்கே பயன்படுத்தினது அது கொடுத்துருக்காங்க. டி சீக்வல் டு இன் 22,000 டிவைட் பை 22,000 ப்ளஸ் 0.07 ப்ளஸ் 0.0225 டிவைட் பை 2 நம்ம முன்னாடி படித்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணியிருக்காங்க. இன்ட்டு 0.0822 டிவைட் பை 0.15 இன்ட்டு ரூட் ஆஃப் 0.0822. இதுக்கான விளக்கங்கள்லாம் இங்கே இருக்குது கீழே. அதான் 0 ப்ளஸ் 0.0756 இன் ப்ராக்கெட் டிவைடட் 0.15 இன்ட்டு 0.2867 என்ன வருதுங்க? கீழே இஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா, இது மேலே இருக்குது பார்த்தீங்கன்னா 0.0756 டிவைடட் பை கீழே நம்ம அந்த பெருக்கினது 15 0.15ம் 286 பெருக்கினது 0.4300 வருது. சீக்கிரம் டு 1.758 சிம்பிளிஃபைடு கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட ஆன்சர் வந்து 1.758 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபேர் வேல்யூ வந்து 185 பிளாக்ஸ் கால் மூலம். அதோட அதை முழுசாக எடுத்துக்கிறாங்க. அந்த 758 1.78 வந்து ஃபேர் வேல்யூ 185 ரூபா அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. சந்தையின் ஆக்சுவல் பிரீமியம் 190. சப்ளை டிமாண்ட் காரணமாக சிறிய வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் மனோ சார், சரி சார், இது பிஸியாக இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ஃபேர் வேல்யூ சார் இங்கெல்லாம் கால்குலேஷன்லாம் ஓகே. இங்கே 1.758 இருக்கு சார். விஜயகுமார் சார், உங்களுக்கு தெரியுமா சார்? ஓகே.
வந்து சொல்லுவாங்க. அவங்க பிஸியா இருக்காங்க. வந்து சொல்லுவாங்க. பிளாஸ்காலின் குறைபாடுகள் என்னன்னா, ம் அ குறை 1 வாலட்டாலிட்டி நிலையானது என்று வைத்துக் கொள்கிறது. உண்மையில் ஐபி ஒவ்வொரு நிமிடமும் மாறுகிறது. இதுல இந்த ஃபார்முலா பொறுத்தவரைன்னா வாலட்டாலிட்டி நிலையானதுன்னு சொல்லி ஒரு ஒரு மதிப்பு எடுத்துக்குது. அந்த மதிப்பானது வந்து நிலையானது இல்ல. ஒவ்வொரு நிமிடமும் வாலட்டாலிட்டி மாறிட்டே இருக்கு. ஐவி வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இத 1. குறை 2 வாலட்டாலிட்டி ஸ்மைல் அண்ட் ஸ்கியூ கணக்கில் எடுக்காது. அதாவது வாலட்டாலிட்டி வந்து ஸ்மைல் அண்ட் ஸ்கியூனா அது அதோடைய மாற்றத்த ஓடிஎம், பிஇ ஆப்ஷன் பொதுவாக பிளாக்ஸ்கள் செல்வதை விட எக்ஸ்பென்சிவ் இருக்கும். ஆக்சுவலா பிளாஸ்கால்ல இவங்க போடுற ஃபார்முலாவை விட ஓடிஎம், பிஇ ஆப்ஷன் பொதுவாக வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதிகமா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. குறை 3 சடன் பிக் ஜம்ப்ஸ் கேப் அப் ஆர் டவுன் கேப் டவுன் கணிக்க முடியாது. இது வந்து நீங்க வந்து மார்க்கெட் வந்து எப்ப கேப் அப் ஆகும், கேப் டவுன் ஆகும்ன்றத கணிக்க முடியாது இந்த ஃபார்முலா வச்சு. மார்க்கெட் கிராஷ், பிளாக் ஸ்பான் ஈவென்ட்டை ஃபார்முலா தவறாக மதிப்பிடும். அது மார்க்கெட் கிராஷ் ஆகும்போதோ, இல்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போதோ, இல்ல எதனா ஈவென்ட் நடக்கும்போதோ, இது வந்து ஃபார்முலா வந்து தவறாக மதிப்பிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குறை 4 லிக்விடிட்டி மற்றும் டிரான்சாக்ஷன் காஸ்ட் இல்லை என வைத்துக் கொள்கிறது. இது என்ன சொல்றதுன்னா லிக்விடிட்டியையும் மற்றும் டிரான்சாக்ஷன் காஸ்ட்டை வந்து இல்லைன்னு சொல்லி இது வைத்துக்குது. அதை வந்து கணக்கில் எடுத்துக்கலன்னு சொல்லி சொல்றாங்க. நடைமுறையில் இருந்தாலும் இது பெஸ்ட் அவைலபிள் டூல். இது வந்து நடைமுறையில் என்னன்னா இருந்தாலுமே இந்த குறையெல்லாம் இருந்தாலுமே இது வந்து பெஸ்ட் அவைலபிள் டூல். இருக்கிறதுலே இதுதான் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற டூல். அந்த பிரீமியத்தை கணக்கிட இந்த டூல் தான் பெஸ்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லா எல்லா உங்களுக்கு இதுலயும் கிடைக்கும்னு சொல்றாங்க. அ அதாவது காமன் வெப்சைட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா? இந்த ஆப்ஷன் செயின குடுக்கக்கூடிய புரொவைட் பண்ணக்கூடிய எல்லா புரோக்கர்ஸ் வெப்சைட்ஸ்லயும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. இன்பில்ட் வாலட்டிலிட்டி பிளாக் காலின் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஐபி என்பது பிளாக் காலின் ரிவர்ஸ் கால்குலேஷன். இதுல நல்லா புரிஞ்சுங்க. பிளாக் காலோட ஃபார்முலா வந்து பிரீமியத்த கால்குலேட் பண்ணலாம். ஆனா, இன்பில்ட் வாலட்டாலிட்டி இருந்ததுன்னா, அதோடைய ரிவர்ஸ்ன்னு சொல்லி சொல்றாங்க. இங்க நார்மல் பி மைனஸ் எஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எஸ், கே, டி, ஆர் வாலட்டாலிட்டி பிரீமியம் கணக்கிடுகிறோம். இங்க இன்பில்ட் வாலட்டாலிட்டி எஸ், கே, டி, ஆர் பிரீமியம் இன் பிராக்கெட் மார்க்கெட் பிரைஸ் அதுக்கப்புறம் வாலட்டாலிட்டிய கணக்கிடுறோம். இவ்வளோதான். அங்க வந்து வாலட்டாலிட்டி சேர்த்து கணக்கிடுறோம். இங்க வந்து இன்பில்ட் வாலட்டாலிட்டில இந்த முதல்ல இருக்க இந்த அதாவது ஸ்பாட் பிரைஸ், ஸ்பைக் பிரைஸ் அண்ட் டைம் டூ டிகே அந்த டைம் வேல்யூ ஆர் அந்த ரேஷியோ அதாவது ரிஸ்க் இருக்கு இல்லையா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் இருக்கு இல்லைங்களா ரிஸ்க் இல்லா இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு இல்லையா அது பிரீமியம் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வந்து வாலட்டாலிட்டியை கணக்கிடுறோம் இன்பில்ட் வாலட்டாலிட்டியை கணக்கிடுறோம் அதாவது சந்தையில் ஆப்ஷன் இப்பொழுது 200 வர்த்தமாகிறது இந்த 200 பிரீமியத்தில் உள்ளடங்கிய வாலட்டாலிட்டி என்ன என்பதை கணக்கிடுறோம் இதுதான் இன்பில்ட் வாலட்டாலிட்டி இந்த மொத்த பிரீமியத்துல உள்ளார எவ்வளவு வாலட்டாலிட்டி இருக்குன்றது தான் இன்பில்ட் வாலட்டாலிட்டி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஐவி அதிகம் சீக்குவல் டு மார்க்கெட் எக்ஸ்பென்சிவ் என்று சொல்கிறது செல் சைடு அது சாதகம் ஐவி அதிகமாக இருந்துச்சுன்னா இன்பில்ட் வாலட்டாலிட்டி அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து செல் சைடில் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் செல் சைடில் சாதகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க புட் சைடில் செல் சைடில் ஐவி குறைவு மார்க்கெட் சீப் என்று சொல்கிறது பை சைடில் சாதகம்னு சொல்லி சொல்கிறாங்க ஐவி குறைவாக இருந்ததுன்னா இன்பில்ட் வாலட்டாலிட்டி குறைவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் சீப்பு என்று சொல்லிக்குது பை சைடு சொல்கிறாங்க இது நான் சொன்ன அர்த்தம் சரியான புட்டை தான் செல்லுன்னு சொல்கிறாங்களா அப்படின்றது தெரியல ஒரு தடவை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏன்னா செல்லு வந்து ரெண்டு பக்கமும் நடக்கும் இல்லைங்களா குணசேகரன் சார் உங்களோட வீடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணீங்க அத்தியாயம் 10 புட் கால் சமத்துவம் பார்ட்டி புட் கால் பார்ட்டியா தப்பாதான் முடியணும் பேலன்ஸ் தெரி புட் கால் பார்ட்டி பேலன்ஸ் தெரி ஆப்பிள் மரம் உதாரணம் பாருங்க ஒரு மரத்தை சொல்றாங்க உங்களிடம் 100 ஆப்பிள் மரங்கள் உள்ளன ஒவ்வொரு மரமும் இப்போது 1000 மதிப்பு நீங்கள் 2 வழிகளில் ஆண்டுக்கு பின்
1000க்கு விற்க உறுதி செய்யலாம். நீங்க வந்து ஒரு 100 ஆப்பிள் மரம் வச்சிருக்கீங்க. ஏதோ ஒரு மரம் வச்சிருக்கீங்க. ஒரு 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 ஆப்பிள் மரம்னு வச்சு அது அவங்க சொன்னதே படிக்கும். 100 ஆப்பிள் மரம் இருக்கு. அது ரூ. 1000 சொல்லி ஒரு மரம் வந்து ரூ. 1000 விக்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க. அத மதிப்பிடுறீங்க. நீங்க வந்து 2 வழியில வந்து இந்த ரூ. 1000 விற்க உறுதி செய்யலாம். வழி 1 புட் ஆப்ஷனை வாங்குங்கள். 1000 ஸ்ட்ரைக். 1000ல் குறைந்தால் புட் ப்ராஃபிட். புட் ஆப்ஷன வாங்குங்க. எங்க 1000 ரூ. 1000 புட் ஆப்ஷன் நீங்க முன்னாடியே வாங்கி வச்சுட்டீங்கன்னா, 1000 குறைந்தால் உங்களுக்கு புட் ப்ராஃபிட். அப்ப வந்து என்னன்னா, புட் வந்து உங்களுக்கு வந்து குறைஞ்சிச்சுன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் அது. 2வது வழி கால் ஆப்ஷன வாங்கி பிளஸ் ரிஸ்க் ஃப்ரீ பாண்ட் வாங்குங்கள். 2வது வழி என்னன்னா, பாண்ட் ரூ. 1000 அளிக்கும் எக்ஸ்பைரியில் கால் 1000க்கு மேல் போனால் ப்ராஃபிட். ரூ. 1000க்கு மேல போனா எக்ஸ்பைரி அதாவது பாண்ட் வந்து 1000 அளிக்கும் எக்ஸ்பைரியில. கால் வந்து 1000க்கு மேல போனா உங்களுக்கு ப்ராஃபிட். இரண்டும் ஒரே ரிஸ்க் ப்ராஃபில் சாரி இரண்டும் ஒரே ரிஸ்க் ப்ரொஃபைல். இரண்டின் விலையும் சமமா இருக்க வேண்டும். இதுதான் புல் கால் பார்ட்டி. இது என்னன்னா 2மே ஒரே விலையா காலும் சரி, புட்டும் சரி ஒரே விலையில இருக்கும்போது இது ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் இந்த இதோட ப்ரொஃபைல் சொல்றாங்க. பார்ட்டின்னு சொல்றாங்க. புட் கால் பார்ட்டி ஃபார்முலா C minus P is equal to S minus K into e power of minus R T அப்படின்னு சொல்றாங்க. அல்லது C plus K into e power of minus R T is equal to P plus S அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க வந்து C வந்து கால் ஆப்ஷன் பிரீமியம், P வந்து புட் ஆப்ஷன் பிரீமியம், S என்பது ஸ்பாட் பிரைஸ், K என்பது ஸ்ட்ரைக் பிரைஸ், R என்பது ரிஸ்க் ஃப்ரீ ரேட், T என்பது டைம் டு எக்ஸ்பைரி. இந்தியாவில் பிராக்டிகல் ஃபார்முலா ஃபியூச்சர் பயன்படுத்தி C மைனஸ் P ஈக்குவல் டு ஃபியூச்சர் பிரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் பிரைஸ். இது ஆவரேஜ் இல்லாத சந்தையில் எப்பொழுதும் நிலவும். சாரி என்னன்னா இது ஆர்பிட்ரேஜ் 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 இல்லாத சந்தையில் எப்பொழுதும் நிலவும். அதாவது முன்ன ரொம்ப வாலட்டாலிட்டி இல்லாத ஒரு இதுலேயே எப்போதும் நிலவும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. C மைனஸ் P ஈக்குவல் டு ஃபியூச்சர் பிரைஸ். C மைனஸ் Pன்றது என்னன்னா ஃபியூச்சர் பிரைஸ் மைனஸ் ஸ்ட்ரைக் பிரைஸ்னு சொல்றாங்க. புட் கால் பார்ட்டி உதாரணம் அதுக்கான உதாரணம் சொல்றாங்க. நிப்டி ஸ்பாட் வந்து 22,000, ஸ்ட்ரைக் வந்து 22,000, எக்ஸ்பைரி வந்து 30 நாட்கள், ரேட் சீக்வல் டு 7%. ஃபியூச்சர் பிரைஸ் வந்து 22,000 இன்ட்டு ஃபியூச்சர் பிரைஸ் என்னன்றதை கால்குலேட் பண்றாங்க. 22,000 இன்ட்டு இன் பிராக்கெட் 1 plus 7% இன்ட்டு 30 divided by 365 சீக்வல் டு 22,127. எப்பொழுதுமே ஸ்பாட் பிரைஸோட ஃபியூச்சர் பிரைஸ் வந்து கூட இருக்கும். அதுக்கான சூத்திரம் தான் இது. பார்ட்டி சூத்திரம் ஃபியூச்சர் பயன்படுத்தி C மைனஸ் P இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் மைனஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் மைனஸ் ஸ்ட்ரைக் பிரைஸ் அது சொல்றாங்க. அதாவது 22,127 மைனஸ் 22,000 ஈக்குவல் டு 127. சந்தை நிலை C ரூபாய் 300 இருக்கு, P வந்து 175 இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா C மைனஸ் P எவ்வளோங்க 125லேருந்து ஈக்குவல் டு 127 சரியான பார்ட்டி. ஏன்னா 175 125 கூட்டினா 300 வந்துடுது. ஏன்னா நம்ம என்ன நம்மளோட ஃபியூச்சர் என்ன சொல்லியிருக்காங்க ஃபியூச்சர் வந்து என்ன சொல்லுவாங்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் C மைனஸ் P சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதை தான் இங்கே ரிவர்ஸாக சொல்லியிருக்காங்க. 120 சரியான பார்ட்டி. C சீக்வல் டு 350, P சீக்வல் டு 125. இது வந்து CE மைனஸ் P போட்டோம்னா 125 அது மைனஸ் பண்ணால் 127 இன்ட்டு பார்ட்டி தவறு. இப்போ இங்கே வந்து 127 வந்து பார்ட்டி தவறு. ஏன் தவறுனா CE எக்ஸ்பென்சிவ், செல் CE ப்ளஸ் பை PE ப்ளஸ் பை ஃபியூச்சர். ஆர்பிட்டேஜ் ப்ராஃபிட் இது கொஞ்சம் யாராவது சீனியர் தான் நமக்கு விளக்கணும், பார்க்கலாம். சிந்தட்டிக் பொசிஷன் அண்ட் பார்ட்டி இன் பைன். சிந்தட்டிக்னு சொல்லி நம்ம சார் அடிக்கடி எல்லாம் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அது என்னன்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். ஓகே. புட்
மைனஸ் கால் பார்ட்டியை பயன்படுத்தி சிந்தட்டிக்னா அவங்க செயற்கை உருவாக்கலாம், செயற்கை பொசிஷன் உருவாக்கலாம், இவை ரியல் பொசிஷன் போல் நடந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சிந்தட்டிக்னா அவங்க இங்க என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, நீங்களா உருவாக்குற ஒரு பொசிஷனை அது ரியல் பொசிஷன் போலயே நடந்து கொள்ளும், ரியல் பொசிஷன் போலயே அது ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத இங்க சொல்றாங்க. ரியல் பொசிஷன் லாங் கால் சி பை சிந்தட்டிக் வந்து என்ன ஆகும்னா லாங் புட் பிளஸ் லாங் ஃபியூச்சர். சூத்திரம் சி சீக்வல் டு பி பிளஸ் எஸ் மைனஸ் ஸ்பைக் பிரைஸ், அதான் கே இன்ட்டு இ பவர் ஆஃப் மைனஸ் ஆர்டி. பயன் வந்து சி எக்ஸ்பென்சிவ் சிந்தட்டிக் பை. ஓகே, லாங் புட் பி பை பண்ணீங்கன்னா லாங் கால் பிளஸ் ஷார்ட் ஃபியூச்சர். நீங்கள் லாங் காலை வந்து ஃபியூச்சரில் வந்து லாங் கால் வாங்கணும். காலை வாங்கினீங்கன்னா ஸ்பாட்டில் ப்ளஸ் ஷார்ட் ஃபியூச்சரில் போய் நீங்கள் ஷார்ட் பண்ணணும். அதுதான் சொல்கிறாங்க. பி சீக்வல் டு சி மைனஸ் எஸ் ப்ளஸ் கே ஸ்பைக் ப்ரைஸ் டாட் இ பவர் ஆஃப் இன்ட்டு இ பவர் ஆஃப் ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் தீட்டா சொல்கிறாங்க. இது வந்து பி எக்ஸ்பென்சிவ் சிந்தட்டிக் பை. இது சிந்தட்டிக் பை பண்ணுறதுக்கு சொல்கிறாங்க. எங்கே பி எக்ஸ்பென்சிவாக இருக்கும்போது சொல்கிறாங்க. ஷார்ட் கால் சி செல்லு, ஷார்ட் புட்டு. நீங்கள் என்ன பண்ணால் புட்டில் போய் ஷார்ட் பண்ணணும், அதான் செல் பண்ணணும். ப்ளஸ் ஷார்ட் ஃபியூச்சரையும் செல் பண்ணணும். ஸோ மைனஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் பி மைனஸ் எஸ் ப்ளஸ் கே பவர் ஆஃப் இ ஆர்டி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து எப்படின்னா சி சீப் சிந்தட்டிக் செல். ஓகே, இது வந்து நம்ம ராம் சுப்பு சார் வந்து பயங்கரமாக பண்ணுவார். இன்னைக்கு கூட பேசியிருந்தார் காலைல திருமலை சார்கிட்ட. இன்னைக்கா நேற்றுக்கோ பேசிட்டு இருந்தாங்க. சாரி, ஷார்ட் புட் பிஇ செல். இது எப்படின்னா சிந்தட்டிக்கில் ஷார்ட் கால் ப்ளஸ் லாங் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஷார்ட்டை வந்து நீங்கள் காலை வந்து செல் பண்ணுறீங்க, ப்ளஸ் லாங்கை வந்து ஃபியூச்சர், அதாவது நீங்கள் வந்து ஃபியூச்சர் வந்து வாங்குறீங்க அப்படின்னா சூத்திரம் வந்து மைனஸ் பி சீக்வல் டு மைனஸ் எஸ் சி ப்ளஸ் எஸ் மைனஸ் கே பவர் ஆஃப் இ கே இன்ட்டு இ பவர் ஆஃப் ஆர்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பயன் பி சீப் அண்டு சிந்தட்டிக் செல். இது வந்து சிந்தட்டிக் செல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லாங் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. லாங் காலை வந்து வாங்குறீங்க, ப்ளஸ் ஷார்ட் புட்டு வந்து ஷார்ட் பண்ணுறீங்க. சேம் ஸ்ட்ரைக்கில் என்ன பண்ணுறீங்க, சேம் ஸ்ட்ரைக்கில் நடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஈக்குவல் டு சி மைனஸ் பி ப்ளஸ் ஸ்பைக் ப்ளஸ் கே இன்ட்டு இ பவர் ஆஃப் மைனஸ் ஆர்டி ஃபியூச்சர் எக்ஸ்பென்சிவ் சிந்தட்டிக். இதை திருப்பி நீங்கள் ஒரு முறை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். பாருங்க. சிஇ மைனஸ் பி ஃபியூச்சர் இங்கே என்ன சொல்கிறாங்க, புட் அண்ட் கால் நடைமுறை என்ன சொல்கிறாங்க, டிப்ஸுக்கு என்ன சொல்கிறாங்க, டிப்ஸாக என்ன சொல்கிறாங்கன்னா இது ஞாபகம் வச்சுக்கிங்க. பார்ட்டிக்கு சிஇ மைனஸ் பி, சிஇலேருந்து மைனஸ் பி பண்ணால் ஈக்குவல் டு ஃபியூச்சர் மைனஸ் ஸ்ட்ரைக் என்று நினைவில் வைத்துக் கொள்வோம். சிஇ மிகவும் எக்ஸ்பென்சிவ் ஆனால் சிந்தட்டிக் சிஇ இன் பிராக்கெட் பி பை ப்ளஸ் ஃபியூச்சர் மலிவாக இருக்கும். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் செய்வாங்க. இது வந்து ஆர்பிட்ரேஜ் பண்ணுவாங்க. ஆர்பிட்ரேஜ் அதுக்கு என்னன்னு தெரியல அர்த்தம். ஓகே, இது வந்து சிந்தட்டிக்கில் வந்து நீங்கள் வந்து சிஇ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததுன்னா, உங்களுக்கு கால் சைடு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தாக்க சிந்தட்டிக் சிஇ வாங்கி எப்படி போடுறதுன்னா பிஏ பை பண்ணணும், ப்ளஸ் ஃபியூச்சரை மலிவாக இருக்கும், ப்ளஸ் ஃபியூச்சர் வந்து வாங்கணும். நீங்கள் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸை வந்து எல்லாமே செய்வாங்க. ப்ரொஃபஷனல் ட்ரேட் வந்து செய்யக்கூடியது. பிசிஆர் புட் கால் ரேஷியோ டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிஇஓஐ டிவைடட் பை டோட்டல் சிஇஓஐ. புட் கால் ரேஷியோனா என்னன்னு சொல்லி சொல்கிறாங்க. பிசிஆர் நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து என்ன சொல்கிறேன்னா டோட்டல் பிஇஓஏ டிவைடட் பை டோட்டல் சிஇஓஐ. டோட்டல் பிஇஓஐ எண்ணிக்கை எவ்வளோ இருக்கோ, எவ்வளோ எண்ணிக்கை இருக்கோ அதை வந்து டோட்டல் சிஇயோட எண்ணிக்கையால் டிவைட் பண்ணணும். அப்படி பண்ணினா பார்ட்டி தொடர்பில் மார்க்கெட் சென்டிமெண்ட் அளவிட பயன்படும். இது வந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை பயன்படுத்தக்கூடாது. இது வந்து மார்க்கெட் வந்து அடுத்தது வந்து மூவ் வந்து பி சைடா அல்லது கால் சைடா அப்படின்றத முடிவு செய்ய முடியும்.
இந்தியா என்எஸ்சியில் பார்ட்டி ஒருபோதும் பெரிதாக தவறாது. இந்தியா என்எஸ்சி வந்து என்னைக்கு வந்து பார்ட்டி வந்து ஒருபோதும் தவறாதுன்னு சொல்லி உறுதி சொல்றாங்க. ஏன்னா இது வந்து ஆல்கோ ட்ரேடிங் சிஸ்டம் தொடர்ந்து மானிட்டர் செய்கிறது. நம்மளோட சிஸ்டம் வந்து இந்தியாவோட மானிட்டர் வந்து ரொம்ப அருமையா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு இந்த கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். நாளை அடுத்த அத்தியாயத்தை தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம.